Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. இன்னைக்கு ஆட்டு தலைக்கறி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. ஆட்டு தலைக்கறி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 2 பட்டை எடுத்து உடைச்சு வச்சிருக்கேங்க. 6 கிராம்பு எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம வதக்கி அரைக்கணுங்க. அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இன்னொன்று வதக்கி நம்ம போடுறதுக்காக தாளிக்கிறப்ப நம்ம போடுறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. ஆட்டு தலை ஒரு தலையை எடுத்து 4 டைம் கழுவி வச்சுருக்கேங்க. 4 டைம் நம்ம கழுவுனா மட்டும் பத்தாதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. இதை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. அப்போ தான் ஆட்டு தலையில் இருக்க கவிச்ச ஸ்மெல் நமக்கு வராமல் இருக்குங்க. இந்த தோலெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி மஞ்சளும் உப்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா இதில் இருக்க முடி கூட வெளியில் வந்துடுங்க. அப்புறம் ஆட்டு தலையை கருக்கின ஸ்மெல்லும் நமக்கு சாப்பிடும் போது வராதுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இதை 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. 2 டைம் கழுவி எடுத்துட்டேங்க. நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவுறப்ப தலை கருக்குன ஸ்மெல்லு வராமல் இருக்குங்க. இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டால் தலைக்கறி சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ தலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க. வடை சட்டி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 2 பட்டை உடைச்சி வச்சுருந்தோம், கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ போட்டுக்கிறேங்க. சோம்பு பட்டை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. சோம்பு பட்டை கிராம்பு 3 நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தோட கலர் தோல் லைட்டாக சுருங்கி வரட்டுங்க. அந்தளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயத்தோட தோல் நல்லா சுருங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி தலையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாங்க. கொத்தமல்லி தலையும் வதங்கிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க தலைக்கறி செய்ய போகிறோம். தலைக்கறி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலெண்ணெய் தாங்க விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சிங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாங்க. தக்காளி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுப்பானல நல்லா மீடியமாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ மசாலா பொருள் சேர்த்துடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. மசாலா நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வரட்டுங்க. அடுப்பு அனலை ரொம்ப கம்மி பண்ணிகிட்டே வதக்குங்க. மசாலாவும் நல்லா வதங்கிருச்சுங்க. எண்ணெயும் திரண்டு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க.
இந்த நம்ம போட்டிருக்க மசாலையே தலைக்கறி நல்லா ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. தலைக்கறியில் இருக்க தண்ணி எல்லாம் கீழே இறங்கி வரட்டுங்க. நான் போட்டிருக்க மசால் வந்து எனக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு டைம் கிளறி கொடுத்துக்கிறேங்க. இடையில இந்த மாதிரி எடுத்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிருங்க. நம்ம மசாலா பொருள் சேர்த்துருக்கனால. நல்ல கார சாரமான ஆட்டு தலைக்கறி குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. வாசனையே சூப்பராக இருக்குங்க. பார்க்கும் போதே இப்படியே சாப்பிட்ணும் போலையே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ஒரு தடவை இப்படி கிளறி கொடுத்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை மணமும் நல்லா போயிருக்குங்க. மசாலாவும் நல்லா தலைக்கறிக்குள்ளே இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. தலைக்கறியில் இருக்க எசன்ஸும் கீழே நல்லா இறங்கி வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விழுதை சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு ஜார் நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாங்க. குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றிக்கலாங்க. தண்ணி நிறையவும் ஊற்றிடக்கூடாதுங்க, தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாதுங்க. இப்படி எடுத்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்க குழம்பு. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரமும் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம போட்டிருக்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்காவது தண்ணி இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு தலைக்கறி வெந்து வரப்போ தண்ணி எல்லாம் வற்றி போயிருக்குங்க. தண்ணியெல்லாம் வற்றி குழம்பு கொஞ்சமாவது இருக்குங்க. குக்கரில் தண்ணி ஊற்றும் போதே கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கறி நல்லா வெந்து போய் கொஞ்சோண்டு தாங்க ரொம்ப கிரேவி மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் எச்சாதாங்க தண்ணி ஊற்றிருக்கணும். இப்போ அடுப்பானல மீடியமாக வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. குக்கர் விசில் போட்டுடுறேங்க. இப்போ 8 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. 8 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 8 விசில் வந்துருச்சுங்க. இப்போ விசில் அடங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ குக்கர் விசிலும் அடங்கிருச்சுங்க. குக்கர் விசிலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சூப்பராக மணக்க ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம், எந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல சூப்பரான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நமக்கு என்ன தான் குக்கரில் வேக விட்டு எடுத்திருந்தாலும் திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டேங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக மணமாக இருக்குங்க ஆட்டு தலைக்கறி குழம்பு. குழம்பும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. தலைக்கறியும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தலைக்கறி குழம்பு சூடான சாதத்துக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணால் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகளோடு போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாகவும் சுவையாகவும் மணக்க ஆட்டு தலைக்கறி குழம்பு உங்கள் வீட்லேயே ரெடி ஆயிருங்க. ஆட்டு தலைக்கறி குழம்பு வாசனை வீடே தூக்குதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வாசனையா இருக்குங்க. மறக்காம நான் சொன்ன அளவுகளோட உங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான சுவையான தலைக்கறி குழம்பு உங்க வீட்லயே ரெடி ஆயிருங்க. நல்ல சூடான சாதத்துக்கு இந்த தலைக்கறி குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அமிர்தம் மாதிரி உள்ளே இறங்குங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா யாருங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தலைக்கறி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சமைச்ச இன்னைக்கு ஆட்டு தலைக்கறி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.